தமிழர்களை உலகத்திற்கு அடையாளம் காட்டிய திருவள்ளுவர் பெருந்தகையை வணங்கி உலக திருக்குறள் பேரவையில் காவல்துறை கவிஞர் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய முனைவர் மணிவண்ணன் அவர்கள் எழுதி வெளியிட்ட 2 நூல்கள் அறிமுக விழாவும் திருக்குறள் சிந்தனை கருத்தரங்கமும் நிகழ இருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பொதுமக்களையும் வருக வருகை என வரவேற்று தலைமையேற்று சிறப்பு செய்வதற்காக வருகை தந்திருக்கின்ற மேலாள் துணை ஆட்சியர், உலக திருக்குறள் பேரவையின் தலைவர் அன்புக்குரிய கவிஞர் கருப்பையா அவர்களை மேடைக்கு வந்து உங்களின் சார்பாக அன்புடன் முன்னிலை வகித்து சிறப்பு செய்வதற்காக வருகை வந்திருக்கின்ற எழுத்தாளர் கவிஞர் மதுரை இளங்கவின் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். ஐயா எழுதிய 2 நூல்களையும் தனக்கே உரிய பாணியில் எழுத்து வேந்தர் அவர்கள் சிறப்புற உரையாற்ற இருக்கிறார்கள். எழுத்து வேந்தர் அவர்களை உங்களின் சார்பாக கரவணையோடு மேடைக்கு வரும்படி அன்புடன் இன்றைய நிகழ்வினுடைய கதாநாயகன் காவல்துறையில் பணியாற்றி பெரும் பெயர் பெற்ற தமிழறிஞர் கவிஞர். யாருடன் பழகும் பொழுதும் இனிமையாகவும் எளிமையாகவும் நான் ஒரு அதிகாரி என்ற நிலையில்லாமல் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதன். இந்த விழாவில் 2 நூல்கள் ஏற்கனவே ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. இந்த நூல் வெளியிட்ட நூலை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று சிங்கப்பூருக்கு போனவர்கள் இந்த நிகழ்வுக்காக இன்றைக்கு காலையில் மதுரையில் வந்து இறங்கியிருக்கார். அவருடைய கவிதை எளிமையாகும். அவருக்கு மலர் ஒன்றிலும் ஒன்று நம்ம கார்த்திகை மணிமொழியில் ஒரு அணிமுறை கொடுக்கிறார். அற்புதமான அணிமுறை. காவல்துறை கவிஞரை அடையாளம் காட்டிய ஒரு நூலாக வெளிவரும். அவரை அன்போடு மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். வரவேற்புரை வழங்குவதற்காக வருகின்ற உலக திருக்குறள் பேரவையினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவிஞர் மார்ஷல் முருகன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு அடுத்து கருத்தரங்கம் நிகழ இருக்கின்றது. வாழ்வியலில் வள்ளுவம் என்ற சிந்தனை கருத்தரங்கம். சொல்லில், செயலில், சிந்தையில், ஆளுமை வள்ளுவம் எப்படி வாழ்விற்கு பயனுடையதாக இருக்கிறது என்பதனை தமிழ் தொழிந்த தமிழ் அறிஞர்கள் இங்கே கருத்துரை வழங்க இருக்கிறார்கள். அதற்கு தலைமையேற்று சிறப்பு செய்ய திரு முனைவர் சாந்திகுமார சுவாமிகள் அவர்கள் வருகின்ற கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வு முடிந்த பிறகு அந்த நிகழ்வு தொடங்கும். அவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த நிகழ்வினை தொடங்குகிறோம். தமிழனே உன் சீரிட
கடமை திறமியன்று செயல்மறந்து வாழ்த்துமே வாழ்த்துமே வாழ்த்துமே. முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகில் கற்றது நாளாய பயனும் சொல்வாழறிவன் நற்றாள் புழாரின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நன்கு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இருமை இல இருள் சேர் இருமையும் சேரார் இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு பொருள்வாழ்வில் அன்படுத்தான் பொருத்தி ஒழுக்க நெறிகின்றார் எண்ணின்று வாழ்வார் தனக்கு ஒன்மை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அறிவு அறவாழை அந்தனம் தாழ் சேர்ந்தார் கல்லார் பிறவாழை நீங்கள் அறிவு கோயில் பொறியில் குணமிழவே எங்குணத்தான் தாழை வணங்கார் தலை பிறவி பெருமிடம் எழுதுவர் நீங்கார் இறைவனடி செய்யாரார். வருமானத்துறை நிகழ்த்துவதற்காக கவிஞர் மாசம் நூதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இனிய தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நலனும் கணியை பிழைந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திடம் பெற்றிருக்கிறேன். பாராட்டுவதற்கும் போட்டுவதற்கும் உரிய இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை இங்கே உருவாக்கி ஒவ்வொரு திங்களிலும் திருக்குறள் பேரவையுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு தமிழகமும் இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள், நூலாசிரியர்கள், படைப்பாளர்கள், பல்வேறு பேரறிஞர்கள் எல்லாம் இங்கே இந்த அரங்கத்துக்கு அழைத்து வந்து மிகச்சிறந்த சாதனை செய்து நிறுத்தி கொண்டிருக்கிற, சாதனை நிகழ்த்துவதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற, எங்கும் இந்த அரங்கம் முழுக்க நிறைந்திருக்கிற எங்கள் பெருமைக்கும் பாராட்டுவதற்குரிய நம்ம அனைவருடைய நெஞ்சங்களிலெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய திருக்குறள் செம்மன் மணிமொழியை வணங்கி இந்த ஒரு வாய்ப்பான வரவேற்பை தொடங்குகிறேன். திருக்குறள் பேரவையின் சார்பாக நடைபெறுகிற இந்த நூல் விழா, நூல் வெளியீட்டு விழா என்பது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விழாவாக அமைந்திருக்கிறது. மேலாள் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் மிக நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பாக மிக நெருக்கமான அன்போடு உறவோடு இருந்தவர்கள். உண்மையை சொல்வதாக இருந்தால் காக்கி சட்டைக்குள் எங்களுக்கு தெரிந்த வெள்ளை சட்டை அவர்கள்தான் என்பதை நாங்கள் உண்மையிலே வணக்கத்தோடு நினைப்பது ஆசைப்பட்டோம். அவ்வளவு இனிமையாக, அவ்வளவு பண்பாட்டோடு, அவ்வளவு நெருக்கமாக, எந்த விதமான ஒரு அதிகார பணியும் காட்டாது பழகக்கூடியவர்கள். ஏதோ கவிஞர்களோடு, தமிழறிஞர்களோடு, படைப்பாளர்களோடு, இவ்வளவு இலக்கியவாதிகளோடு மட்டுமல்ல, பொதுவாக எல்லா நிலைகளிலுமே அவர்கள் பழகுகிற அந்த பண்பாடு இருக்கிறதே, அது உண்மையிலே மதுரைக்கு வந்தவுடன் அவர்களுக்கு அந்த பண்பாடு ஒட்டி கொண்டது என்றுதான் நான் உண்மையிலே சொல்வதை பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். காரணம், ஐயா அவர்கள் மதுரைக்கு வந்து அவர்களுக்கு முதலிலே நான் உடனடியாக மதுரைக்கு வந்தவர்கள் ஐயா அவர்கள் வந்து இங்கே இந்த துறையிலே காவல்துறையை பணியாற்ற தொடங்கியவுடன் அவரை முதலிலே சந்திக்கிற வாய்ப்பினை பெற்றவர் நான். முதலிலே கவிஞராக அறிமுகமாகிவிட்டவர் நான். அன்று முதல் இன்று வரை எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் அவர்கள் சென்னையில் இருக்கிற போதும் சரி, அது வேறு வேறு ஊர்களில் பணியாற்றுகிற போதெல்லாம் அலைபேசியில் அழைக்கிற போதே அன்போடு மதுரை இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கும். நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம், நாங்களும் காவல்துறையில் எங்களுக்கு தொடர்போடு இருக்கிறோம், காவல்துறை எங்களுக்கு ஆள் இருக்கு, நாங்களும் சொல்லுவோம் அப்படின்ட்டு ஏற்கனவே நான் பல செய்தி தேவையில் ஐயாட்ட சொல்லியிருக்கேன். அவர்கள் பல்வேறு ஊரில் இருக்கும்போது தான் எனக்கு பரிந்துரைகள் நிறைய வரும். நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளு, பழகின ஆளு, அதை விட்டா எல்லா வேலையும் பார்த்துக்கணும்னு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையோடு என்னை தேடி வர்றவங்கள்ட்ட நான் முதல்ல எடுத்தோட சொல்லக்கூடிய ஆளு ஐயா இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னா அந்த காரியம் முடியும், அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்ட்டு ஆச்சரியப்படுவாங்க. என்ன இப்ப சொல்றீங்க, இவ்வளவு பெரிய அதிகாரிகிட்ட நீங்க அலைபேசியில் பேசிக்கலாம்னு சொல்றீங்களே அப்படி இல்லை. அவங்க பெரிய கவிஞர், பெரிய எழுத்தாளர்,
கவிதையும் எழுத்தும் இருக்கக்கூடிய அந்த படைப்பாட்டினால் பண்பாட்டு ரீதியான தொடர்பு இருப்பவர்கள். அவர்களை நான் மதுரைக்கு வந்த உடனே அவர் திருநாளில் இருக்கிற போது கூட குடும்பத்தோடு இருக்கிற ஒரு குடும்பத்தோடு நான் நெருங்கி பழகிற வாய்ப்பையும் பெற்றேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்போடு இருந்த காரணத்தினால்தான் எனக்கு இந்த அவருடைய இரு நூல்களையும் வெளியிடுகிற இந்த விழாவிலே அவர்களையும் வரவேற்று அந்த விழாவுக்கு வருகின்ற உங்களையெல்லாம் வரவேற்கிற வாய்ப்பையும் நான் பெற்றிருக்கிறேன் என்கிற போது எனக்கு உண்மையிலேயே பெரிய பெருமையாகத்தான் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருக்கிற எங்கள் பெருமைக்கும் பாராட்டுவதற்குரிய திருக்குறள் பேரவையுடைய தலைவர் மேலாள் துணை ஆட்சியர் கவிஞர் அவர்கள் எழுத்தாளர் படைப்பாளர் தான். அவருடைய நூல்கள் மேடையில் நிறைய வெளியிட்டிருக்கிறோம். அவர்கள் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய ஐயா கருப்பை அவர்களே, அதே போல இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த அன்பு சகோதரர் கவிபாரதி அசோக்ராஜ் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற துணைத் தலைவர் மதுரை இளங்கவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களுக்கு முன்னின்று எல்லா விதமான ஒத்துழைப்பு தந்து நிகழ்ச்சியை சிறப்பு செய்யுங்கள் என்று எங்களுக்கு வழிகாட்டி கொடுக்கிற வழிமுறைகளுக்கு அடுத்தவர்களை தொடர்ந்து வழிகாட்டுவதாக வழிவழியாக வழிகாட்டி கொண்டிருக்கிற கார்த்திகை மணிமுறையன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அற்புதமாக நூலை அறிமுகமாற்ற இருக்கக்கூடிய இன்னும் சொல்வதாக எல்லாம் கேட்கிறார். உடற்குறை அடிகளார் அவர்களோடு கேட்கிறார்கள். இந்திரா சௌந்தரராஜன் எழுத்திய இலக்கிய வேந்தர் உங்களை நிலைய விட்டுவாளாக அவர்களை ஆய்வு வைத்திருக்கிறீர்கள் அவர்களே கூட கேட்கிறார்கள். இந்த அளவிற்கு எங்களுக்கு திருக்குறள் பேருடைய எழுத்து வேந்தர் அண்ணன் இந்திரா சௌந்தரராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வதாக இருந்த எங்கள் அன்புக்கும் பாராட்டுக்குரிய கவிதை உங்களுடைய ஆசிரியரும் இதே போல மிகச்சிறந்த தொடர்பில் இருக்கக்கூடியவர் அவர் எப்பொழுதுமே நிறைய கவிஞர்கள் உருவாக்கி இருக்கிறார். நிறைய நூல்கள் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். அவர் ஒரு எளிமையான அற்புதமான மனிதர் தான். அவர்கள் இங்கே வருவதாக இருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் வரையிலாத நிலையை அறிகிறேன். எனவே அந்த நிலையும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே ஐயா கவிஞர், எழுத்தாளர், படைப்பாளர், காவல்துறை கண்காணிப்பாளர், இன்னும் பலவிதமான பண்பாட்டு ரீதியான குணங்கள் நிறைந்த ஐயா அவர்களுடைய குணத்திற்கும் அவருடைய உழைப்பிற்கும் சிறப்பிற்கும் நம்முடைய கடமையாக ஒரு படைப்பு இயக்கவாதிகளுடைய கடமையாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் வெளியீட்டவர்களை கூட எல்லோரும் அறிமுகப்படுத்துவதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறது என்கிற போது பெருமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற தேசிய உரிமைகள் கழகத்தினுடைய முதல்வர் அமைப்பு வழக்கறிஞர் பாராட்டும் மரியாதைக்குரிய CKP பிரபாகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு எங்கள் இயக்கத்தோடு தொடர்ந்து பங்காற்றிக் கொண்டிருக்கிற பெருமக்களே, உங்களை எல்லாம் சந்தித்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே எப்பொழுதும் போல் திருக்குறள் வாழ்த்து பாடி எங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து வாய்ப்பாக இருக்கிற பாராட்டுக்குரிய துணை செயலாளர் சோப்பு முருகேசன் அவர்களே, பின்னால் ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு கேட்பதற்கு நீங்களாம் இருந்து சிறப்பு செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு வருகின்றக்கூடிய அத்தனை பெருமக்களையும் இதுதான் கூப்பி வருக 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 என்று உங்களை அழைத்து விழா சிறக்க பொதுவாக செவியரங்கம் சிறப்பாக இருக்க வேண்டும். செவியரங்கம் சிறப்பாக இருப்பதற்கு துணை செய்வது உங்களுடைய கரமொழி தான். கரமொழி சிறப்பாக இருந்தால் செவியரங்கம் சிறப்பாக இருக்கும். செவியரங்கம் சிறப்பாக இருக்கிற போது கரைமொழி தான் தானாக வந்து சேரும். அந்த கரமொழியும் செவியரங்கும் ஒட்டுமொத்தமாக இந்த மேடை அரங்கத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகின்ற அத்தனையுடைய பெயர்களும் உங்களுடைய நினைவுகளும் உள்ளத்தில் இருந்தாலும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சொல்வதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தால் வருகிறது இருக்கக்கூடிய எங்கள் இயக்கத்துடைய இதயங்களை உங்கள் அத்தனை பேரை மீண்டும் ஒருமுறை வணங்கி வருக வருக என்று வரவேற்ற அவர்களே, நன்றி, வணக்கம். போன தடவை போட்டு மைக்கு சரியில்லாட்டி எங்கள் இந்திரா பிரசன் அவர் வேலைக்கு போய் புதுசாக ஒன்று வந்து போடுவோம்.
மைக் ரொம்ப முக்கியம் இல்லையா? உண்மைதானே? அப்ப கை தட்டணும் நீங்க. மைக் கட்டி ஆளுநருக்கு தலைமை உரையாற்றுவதற்காக கவிஞர் கருப்பையா அவர்கள் வந்தார். உலக திருக்குறள் பேரவையின் சார்பில் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நூல் அறிமுகம் காவல்துறை கண்காணிப்பாளர் அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவிஞர் முனைவர் மணிவண்ணன் அவர்கள் வெளியிட்ட இரு நூல் அறிமுகம் திருக்குறள் சிந்தனை கருத்தரங்கம் என்ற தலைப்பில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்திற்கு கடவுள் வாழ்த்து பாடிய முருகேசன் அவர்கள் வாழ்த்தை கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல வரவேற்புரை, ஒரு அருமையான நல்ல வரவேற்புரை, பழைய நினைவுகளை எல்லாம் எடுத்து நினைத்து பார்த்து அவருக்கும் கவிஞருக்கும் உள்ள தொடர்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி வரவேற்புரை எழுப்பிய கவிஞர் மாசன் முருகன் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் அசோக் ராஜ் அவர்களே, இந்த கருத்தரங்கிலே அறிமுக உரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் எழுத்து வேந்தர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று திருக்குறள் பேரவையின் சார்பிலே நான் தலைவர் என்ற முறையிலே வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். திருக்குறள் சிந்தனை கருத்தரங்கம் என்று தலைப்பிலே தான் இன்றைக்கு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருக்குறள் உலகின் பழமையான முதன்மையான நீதி நூல், உலகிலேயே மிக பழமையான முதன்மையான நீதி நூல், பொதுவான வழிகாட்டுதல் நூல், எல்லோரும் ஏற்றிடக்கூடிய இனிய வாழ்வியல் நூல், இலக்கிய நுட்பமும் பக்தி மனமும் இயையும் ஒரே நீதி நூல், எல்லா பொருளும் இதன்பால் உள்ளது என்று முடியத்தக்க வகையிலே பொய்யில் புலவன் பொருளுரை அறம்பாடிற்று என்ற பெயர்களால் சங்க பணுவர்கள் சாற்றி போற்றிய நூல், திருவள்ளுவரின் திருவாக்கிற்கு கட்டுப்பட்டு வாழும் வாழ்க்கையின் ஒருவர் மேற்கொள்வாராயின் அவர் இம்மை மறுமை வளங்களையும் ஞானம் வீடு ஆகிய முடிவான பெருப்பயன்களையும் எய்துவார். வள்ளுவரை பெற்றதால் புகழ் பெற்றதை வையகமே என்று பாரதிதாசனார், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என்ற பாரதியாரும், வள்ளுவர் உலக சொத்தாகிவிட்ட மாண்பினை பெருமிதம் பொங்க பாராட்டியுள்ளனர். தென்னாட்டிலே தெருவெல்லாம் தமிழ் விளக்கம் செழிக்க வேண்டும், எந்நாட்டிலும் தேவதர் தமிழரசை பரவ வேண்டும் என்பது பாரதியாரின் ஆசை. தமிழ்நாட்டின் அருந்தவ புதல்வராகிய திருவள்ளுவரை வாயார புகழ்ந்து வாழ்த்தினார். உலகத்தாருக்கு எல்லாம் முடிநெறி காட்டிய அப்புலவர் பெருமானை தெய்வ வள்ளுவன் என்று துதித்தார். இவ்வுலகில் வாழும் மாந்தர் அனைவரும் ஒரு குலம் ஒரே குலம் என்பதை திருக்குறளின் அடிப்படை கருத்துக்களில் ஒன்று. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்துள்ள வேற்றுமையான என்ற முப்பாலின் கருத்து எப்பாவலருக்கும் பொருந்தும். எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் என்று திறம்பட உரைத்தவர் திருவள்ளுவர். இது ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் என்று திருமூலர் வாக்காலும் தெளிவாக விளங்கும். பொய் வைப்புகளும் போலி பெருமைகளும் நசிக்க வேண்டும் என்ற பாரதியார் இளம்பிள்ளைகளின் உள்ளத்தில் இவ்வுண்மையை நிலை பெறும் வண்ணம் ஜாதிகள் இல்லையடி பார்ப்பா ஒரு தாட்சி முயற்சி சொல்ல பார்ப்போம் என்று சின்னஞ்சிறு பெண்ணுக்கு அறிவுறுத்தி, சாதி என்பது போய் அதன் அடிப்படையில் பிறந்த வகுப்புகள் எல்லாம் போய், அதனால் நிகர் என்று சுற்றுமுரசே இந்த நீளம் வாழ்வார் எல்லாம் தகர் என்று கொட்டுமுரசே பொய்மை சாதி வகுப்பினை எல்லாம் என்ற முரசு பாட்டு எழுந்தது. பெண்குலத்தின் பெருமைகளை பற்றி எல்லாம் திருவள்ளுவர் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். பெண்குலத்தின் உரிமைகளை பேணி பாதுகாத்தல் என்றோ தலை சிறந்தவர் திருவள்ளுவர். இல்வாழ்க்கையில் ஆளுக்கு துணை புரிபவள் பெண், ஆதலால் மனையாளை வாழ்க்கை துணை என்று திருக்குறள் குறிக்கின்றது. கட்டும் காவலும் மகளிர் கற்பினை காக்கும் என்ற கொள்கையை மறுத்தவர் திருவள்ளுவர். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்பது அவர் வாக்கு.
வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று பேசிய சிலர் இப்போது வாயடங்கினார். நாளை தலைகவிழ்த்தனர். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இயல்பில்லை காணும் என்று கும்மியடி என்று புதுமை பெண் கும்மியடிக்கின்றார். ஆண்களும் பெண்களும் சரிசமமாக வாழ்த்த வேண்டும் என்ற இந்த கருத்தை உட்கொண்டு மாதர்தம்மை இழிவு செய்யும் அடவையை கொளுத்துவோம். வைய வாழ்வு தங்கள் எந்த வகையிலும் நமக்குள்ளே தாதரென்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிக சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று பாரதியாரின் வீரப்பாட்டு எழுந்தது. பெண்களை பற்றி, பெண்களின் பெருமையை பற்றி, துணையாளை பற்றி, இணையாளை பற்றி எல்லாம் வள்ளுவர் மிகச் சிறப்பாக அழகாக திருக்குறளை எடுத்து காட்டியிருக்கிறார். வள்ளுவர் காலத்திலும் பிற்காலத்திலும் அரசனை வணங்குகின்ற ஒரு செயலை பற்றி திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது மன்னனை தெய்வமாக கருதும் மரபு இந்த நாட்டிலே இருந்திருக்கிறது. வள்ளுவர் பழமையை பதித்து புதுமையை திணிப்பவர் அல்ல, பழையன கழித்து புதியன புகுத்தும் பண்புடையவர். அதனால் மன்னன் தெய்வத்துக்கு சமம் என்ற கருத்தை ஒரு நிபந்தனை போட்டு திருவள்ளுவர் ஏற்றுக்கொள்கிறார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு மறை இறை என்று வைக்கப்படும் என்று கூறுகின்றார். அரசாலும் சரி, அமைச்சராயும் சரி, அதிகாரிகளாயும் சரி, இவர்களில் ஒவ்வொருவரும் பிறர் குற்றம் காண்பது போல் தம்முடைய குற்றத்தையும் கண்டு தெரிந்திருக்க வேண்டும் என்பதை வாழ்க்கையிலே நாம் ஒரு நல்லது செய்கின்ற பொழுது அந்த நல்லது யாருக்கு போய் சேருகிறது, எப்படி சேருகிறது என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது அந்த நல்லதை நாம் ஏன் செய்கின்றோம், எப்படி செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்கின்றோம். அந்த வகையிலே அடுத்தவர்களுடைய தவறை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை நீ எண்ணி பார்த்துக்கொள் என்று திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்பிப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்த்தி என்ற குரலில் வற்புறுத்துகிறார். தமிழர் மரபை வள்ளுவ பெருந்தகை மிக நன்காக அறிந்தினார் என்பது அவருடைய காமத்துப்பால் கற்போர் நன்கு அறிதல் கூடும். மலரினும் மெல்லிது காமம் சிலர் தன் செல்வி தலைப்படுமா என்ற குரலை பாடியுள்ளார். மொத்தத்தில் வள்ளுவர் தந்துள்ள பொருட்பாலிலே இன்றைய உலகம் சிந்தை செலுத்துமானால் மனித சமுதாயத்தை பிடித்துள்ள கொடுமைகள் அடியோடு மறையாவிடனும் கூட பெருமளவிற்கு குறைய வேணும் வழிவகுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல ஊக்கம் என்றால் என்ன? அங்கு ஒரு அகப்பண்பு. ஒருவன் தான் செய்யும் வேலையை சிரித்த முகத்தோடு செய்வது, விருப்பத்தோடு செய்வது, மனம் தோய்ந்த ஈடுபாட்டோடு செய்வது, செய்யும் பணியை காதலிப்பவனே ஊக்கமுடையவன். அறிவு, செல்வம், வலிமை, புகழ் என்று எதனை ஈட்ட வேண்டுமானாலும் ஊக்கம் வேண்டும். ஊக்கம் இல்லாதவன் மரத்தினும் தாழ்ந்தவன். நீண்ட ஆயுள் பெற உணவை தேர்ந்து உட்கொள்ளுதல் அவசியம் என்று உணவு உண்பதை பற்றி திருவள்ளுவர் நம்முடைய வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகளை சொல்லுகிற பொழுது உணவு உண்பதை பற்றி மிக தெளிவாக சொல்கிறார். முன்பு உண்ட உணவு நன்கு சீரணிக்கப்பட்டதை அறிந்து பின்பு உண்ண வேண்டும். பசியின் அளவை அறியாமல் காலமற்ற காலத்தில் ருசிக்கு ஆசைப்பட்ட அளவுக்கு மீறி உண்பவனுக்கு வருவது நோய்கள் மட்டுமே. அற்றார் அளவறிந்து உங்க அருகுடம்பு பெற்றார் நடிது உயிக்குமாறு உடம்பிற்கு ஏற்ற உணவை நோய் வராத அளவிற்கு குறைவாக உண்ண வேண்டும். அவ்வாறு கடைபிடித்தால் நோய் நின்று நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதை மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவமின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறார். திருக்குறள் முதலில் 1812ஆம் ஆண்டு ஓலைச்சுவடியில் இருந்து அச்சிடப்பட்டது. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளை முதலில் பிறமொழியில் மொழிபெயர்த்தவர் பெஸ்கி என்பவர் வீரமாமுனிவர். திருக்குறளில் இல்லாத உயிரெழுத்து ஔ என்ற எழுத்து. 1330 பாக்களுடைய குரலில் மொத்தம் எழுத்துக்கள் 42,144. 133 அதிகாரங்களுடைய குரலில் ஒரே ஒரு அதிகாரத்தின் பெயர் மட்டும் 2 அதிகாரங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது குறிப்பறிதல் என்ற அதிகாரம். திருக்குறள் சிந்தனை கருத்தரங்கம் என்ற தலைப்பு வைக்கிற காரணத்தினால் திருக்குறளை பற்றி இதையெல்லாம் நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். ஆங்கிலத்தில் திருக்குறள் வெளிவந்தது 1794. மலையாளத்தில் வெளிவந்தது 16ஆம் நூற்றாண்டு. அதே போல லத்தீனில், ஜெர்மனியில், சமஸ்கிருதத்தில், தெலுங்கில், பெங்காலியில், மராத்தியில், சிங்களத்தில், பர்மிய மொழியில், மலையாளி, குஜராத்தி, கன்னடம், உருது ஆகிய பல மொழிகளில் திருக்குறள் வெளிவந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமையாகும். அதை நாம் இன்றைக்கு சொல்லுகிற பொழுது உலகத்திலேயே ஒரு சிறந்த நூல்
திருக்குறள் என்பது நிரூபணமாகிறது. குறள் வழியில் ஓரளவு வாழ்ந்து பழகுவோம். செம்மையான வாழ்வு நமக்கு கிடைக்கும். நாட்டின் பொது உடைமை நயம் இருந்து வளரும். திருக்குறளை உலக பொதுமுறை நூலாக கொண்டு வரவும், திருக்குறள் கருத்துக்களை ஏழை எளியவர்கள் தெரிந்து பயன்படுத்திக் கொள்ள திருக்குறள் பேரவை வழிகாட்டி பாடுபடும். மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு தான் வள்ளுவரை தந்தது, திருக்குறளை தந்தது. அந்த தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்ந்து வருவதை பெருமையாக கொண்டு நாமெல்லாம் ஒரு குடும்பம், அது நம் திருக்குறள் குடும்பம் என்று கூறி திருக்குறள் கருத்தரங்கில் திருக்குறள் கருத்துக்களை நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி தினமும் இரண்டு குறளையாவது படிக்குமாறு நம்முடைய குழந்தைகளிடத்தில் சொல்லி திருக்குறளை பரப்ப நீங்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு, திருக்குறள் கழகம் சிறந்து என்றைக்கும் மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, பெண்களுக்காக, சகோதரிகளுக்காக திருக்குறள் கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அந்த திருக்குறள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மருந்து வரைக்கும் சொல்லி நம்மளுக்கு திருக்குறள் முழுமையாக தெரிய வந்திருக்கு வச்சுட்டார். தலைவர்னா அப்படி இருக்கணும். அது எங்கள் உலக திருக்குறள் பெருமை. அவருக்கு உங்களின் சார்பாக நன்றிகளாக வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக அதிக நேரம் எடுக்க மாட்டாங்க இளங்கவிஞர் நல்லா தெரியும். முன்னிலை வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கவிஞர் இளங்கவிஞர். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற தலைவர் கவிஞர் கா. கருப்பையா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே 2 நூல்களை வெளியிட வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களே, இங்கே எனக்கு முன் மிக சிறப்பாக திருக்குறளை பற்றி தலைவர் அவர்கள் உரையாற்றி சென்றிருக்கிறார்கள். வரவேற்புரை நல்கிய கவிஞர் மாசு முருகன் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அசோக் ராஜ் அவர்களே, மற்றும் இங்கே அவையிலே முன்னே உட்கார்ந்திருக்கின்ற பேராசிரியர்களே, பேராசிரியர் சின்னப்பா வந்திருக்கிறார், நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நூல்கள் எழுதுவது என்பது ஒரு மிக கடுமையான பணி. நான் 1967 நூல்கள் எழுத தொடங்கினோம். இன்று வரை 150 நூல்கள் எழுதியிருக்கிறேன். என்னுடைய வயது இப்போது 77 முடிந்துவிட்டது. சுதந்திர நாள் என்று நான் பிறந்தவன். 78 தொடங்கப் போகிறது. 2 மடங்கு நூல்கள் எழுதியிருக்கிறேன். என்றாலும் எழுத்தாளருக்கு எந்த ஒரு சமுதாயத்திலே மிக மரியாதை இருக்கிறதா என்றால் பேச்சாளருக்கு இருக்கிற மரியாதை எழுத்தாளர்களுக்கு இல்லை. பேச்சாளர்களுக்கு கிடைக்கிற வருமானம் எழுத்தாளர்களுக்கு கிடையாது. இன்றைக்கு ஒரு தனிச்சொற்பொழிவுக்கு 1.25 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் வாங்குகிற பேச்சாளர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நீங்களெல்லாம் அறிந்திருப்பீர்கள். தமிழ்நாட்டிலே நிறைய பேர் தமிழை வைத்துக் கொண்டு பேச்சாளராகி பேசுவதற்கு 1.5 லட்சம் வாங்குகிறார்கள். ஆனால் இந்த புத்தகம் எல்லாம் நான் போட்டிருக்கிறேன். பெரும்பாலும் நண்பர்களுக்கு நன்கொடையாக கொடுப்பேன், அன்பளிப்பாக கொடுப்பேன். ஒரு புத்தகத்தை போட்டால் ஒரு காவியா பதிப்பகமாக இருக்கட்டும், குமரன் பதிப்பகமாக இருக்கட்டும், வாழ்க்கை ஏகப்பட்ட பதிப்பகங்கள் எழுதி வாங்கி போடுவார்கள். இந்த ஆண்டிலேயே எனக்கு இதுவரை 7 நூல்கள் வந்திருக்கின்றன. சரித்திர நூல்கள் எழுதுகிறேன், சமூக நாவல்கள் எழுதுகிறேன், ஆய்வு நூல்கள் எழுதுகிறேன். ஆனால் இதில் எந்த விதமான வருமானமும் நமக்கு கிடையாது. ஒரு புத்தகத்தை போட்டு விட்டால் ஒரு 20 புத்தகம் நமக்கு அன்பளிப்பாக கொடுப்பார்கள் பதிப்பாளர்கள். ஒரு தடவை மட்டும் போட மாட்டார்கள் அந்த புத்தகத்தை, பல தடவை போட்டுக் கொள்வார்கள். நல்ல வருமானம் கிடைக்கும். புத்தக திருவிழாவில் எல்லாம் வெளியிடுவார்கள். சென்னையிலே வெளியிடுவார்கள், ஈரோட்டிலே வெளியிடுவார்கள், மதுரையிலே வெளியிடுவார்கள். ஆனால் நமக்கு எந்த விதமான வருமானமும் இருக்காது. மதிப்பிற்குரிய இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுடைய பாணியே தனி. ஏனென்றால் அவர்கள் பத்திரிகைகளிலே நிறைய எழுதுகிறார்கள். அதனால அவருக்கு உரிய வருமானம் என்பது வேறு விஷயம். இன்னைக்கு நான் இத்தனை நூல்களை எழுதி எந்த விதமான வருமானமும் கிடையாது. புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுப்பதுதான். நம்முடைய நண்பர்களுக்கு கொடுப்பேன், என்னை சந்திக்க வருகிற எழுத்தாளர்களுக்கு கொடுப்பேன். நிறைய எழுத்தாளர்கள் வருவார்கள், தமிழ்நாடு அளவிலே பார்க்க வருவார்கள், இத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் என்று. இன்னொரு படி எழுத்தாளர்களை உருவாக்குவது, நிறைய பேரை உருவாக்கி விட்டிருக்கிறேன்.
எனவே வந்து பார்ப்பார்கள். அவர்களுக்கு 5 புத்தகம் 6 புத்தகங்களை கொடுத்து விடுவது, இதுதான் என்னுடைய பணியை ஒழிய எந்த விதமான வருமானமும் கிடையாது. ஆனால் நான் கல்வித்துறையிலே மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் 2007 ஓய்வு பெற்றதால் எனக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை. அது பென்ஷன் வருகிறது, அதனால இது விழாக்கள் அது இதுக்கெல்லாம் செலவழிப்பதில் எனக்கு கஷ்டமில்லை. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய மதிப்பிற்குரிய மனிதநேயமிக்க காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் கவிஞர் முனைவர் மணிவண்ணன் அவர்கள் 2 நூல்களை படைத்திருக்கிறார். 2 நூல்களுமே ஏறத்தாழ அவருடைய துறை சார்ந்தது என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் அந்த புத்தகத்தை பார்க்கிற பொழுது என் இனிய காவல்துறை என்று சொல்லுகிறார். இனிய காவல்துறை என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள், அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் காவல்துறையிலேயே இருந்திருக்கிறார். தான் இருந்த துறையிலே அவர் குறை சொல்ல முடியாது. ஆனால் நான் கல்வித்துறையிலே இருந்திருக்கிறேன், அதை பற்றி நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறேன். கல்வித்துறையிலே நம்முடைய தலைவர் அவர்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த நாவல்கள்லாம் எழுதியிருக்கிறேன், பாராட்டு பெற்றிருக்கிறேன். இன்றைக்கும் பாடத்திட்ட குழுக்களில் எல்லாம் இருக்கிறேன், பாடநூல் குழுக்களில் எல்லாம் கூப்பிடுவார்கள், போவேன் வருவேன். ஆனாலும் அந்த குறைபாடுகளை எல்லாம் நான் நாவல்களிலே எழுதியிருக்கிறேன். நான் கல்வித்துறையில இருந்தாலும் கல்வி அலுவலராக இருந்தாலும் அங்கே என்னென்ன நடக்கிறது, வியாபாரமாக எப்படி கல்வி இன்றைக்கு இருக்கிறது என்பதை பற்றி நான் நாவல்களிலே எழுதியிருக்கிறேன். இங்கேயே இந்த நாவலை நம்முடைய கருப்பையா அவர்கள் அங்கே வெளியிடுகிற ஒரு வாய்ப்பு, சாலமன் பாத்திரா அவர்கள் வெளியிட்டு இவர் பெற்றுக் கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் தன்னுடைய துறையை பாராட்டி சொல்லுகிறார். என் இனிய காவல்துறை என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே அவரை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அவர் மனிதநேயம் மிக்கவர் என்பது வேறு. அவர் தனிப்பட்ட முறையிலே அவர் முதல்லே மாற்றல் முருகன் சொன்னார், காவி உடை கூட ஒரு வெள்ளை உடை உடையவர் என்று சொல்றார். அப்பொழுது பிரச்சனையே கிடையாது. அப்போ மனிதநேயம் மிக்கவர் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு நூல் என்னவென்றால், கொஞ்ச நேர ஓய்வில் கிடைத்த கொஞ்சம், அந்த எழுத்து சரியா தெரியல, கிடைத்த கொஞ்ச நேர ஓய்வில் என்று சொல்கிறார். அப்ப அவருக்கு கொஞ்ச நேரம் தான் ஓய்வே கிடைச்சிருக்குங்கிறத நாம தெரிந்து கொள்கிறோம். அந்த ஓய்வான நேரத்திலும் அவர் தமிழ் மீது பற்றோடு நூல்களை எழுதியிருக்கிறார். உண்மையிலே அவரை நாம் பாராட்டுகிறோம். தமிழ் பற்று என்பது அனைவருக்கும் இருக்கிறது என்றாலும் காவல்துறையில் இருப்பது என்பது கொஞ்சம் கடினமான பணி. ஏனென்றால் காவலர்களுடைய பணியே அடிப்பது, உதைப்பது, விதிப்பதுதான். அப்படிப்பட்டவருக்கு ஒரு இனிமையான நேரத்திலே அவர் எல்லாம் பேப்பர்ல பார்ப்பீங்க, பேப்பரை புரட்டிட்டீங்கனாலே காவலர்கள் எந்தெந்த அளவுக்கு எங்கெங்கே என்னென்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கள்ளக்குறிச்சி விஷயமெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு மிகவும் மனதிற்கே கஷ்டமாக இருக்கிறது. இதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த குடித்தவர்களே சொல்லுகிறார்கள், காவலர்களும் வந்து குடிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கிற பொழுது இவருடைய பணியை பற்றி நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஒரு மனிதநேயம், மக்களை நேசிக்கிறபடி, அதோடு தமிழையும் நேசிக்கிறபடி, அதோடு 2 நூல்களை எழுதியிருக்கிறார். அது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இத்தனை நூல்களை எழுதினாலும் கூட ஒரு காவல்துறையில இருந்து அவர் எழுதியிருப்பதை எழுதுகிற பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அவரை நான் பாராட்டுகிறேன். இன்னொன்று நான் பாராட்டியாக வேண்டும், மாதந்தோறும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஐயா தமிழுக்கு, திருக்குறளுக்கு தன் வாழ்நாளையே அளித்த நம்முடைய மதிப்பிற்குரிய மணிமொழியினார் அவர்களுடைய வழியிலே இன்றைக்கு அவருடைய மகனார் கார்த்தி அவர்களும் மிக சிறப்பாக மாதந்தோறும் இதை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை கவிஞர் மாத்தமுருகன் அவர்களும் நம்முடைய கவிஞர் அசோக் பாரதி அவர்களும், அசோக் பாரதி என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் மதுரையில் அவர் எப்படியெல்லாம் நிகழ்ச்சியை நடத்துவார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கொண்டு செல்வார். எனவே அடுத்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி இருக்கிறது. எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, என்னுடைய புதிய நூல்கள் ஒரு 3 நூல்களை, மருதுபாண்டியர் பற்றிய ஒரு சரித்திர நாவல், அடுத்து சங்ககால பெருமை கீழடி என்ற ஒரு ஆய்வு நூல், அடுத்து பெண்கள் அடிமை இல்லை என்று ஒரு 75 சிறுகதைகளை கொண்ட ஒரு நூல், இதெல்லாம் காவியா போன்ற நூல்கள். இந்த நூல்களை நம்முடைய மனித நேயமிக்க முனைவர் மணிவண்ணன் அவர்களுக்கு அளித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தன்னுடைய ஆரகத்தில் அந்த இடத்துல வந்து கூட்டிட்டு போயிட்டார்.